ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது. அனைவரும் வாரீர், அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன். ஒரு சில நேரங்கள்ல நம்ம இந்தியாவில தான் இருக்கோமா, இந்தியாவில அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் தான் இருக்கா, இல்ல இந்தியாவில 2 கான்ஸ்டிடியூஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது. இங்க சிஸ்டம் ரொம்ப ஹெவியா இந்துக்களுக்கு எதிராக பயஸ்டாகவும் தேச விரோதிகளால நிறைந்ததாகவும் இருக்கிறது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் கொடுத்துட்டே போலாம். அப்படி ஒரு சில உதாரணங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு 3 குறிப்பிட்ட திரைப்படங்களை பத்தி பார்க்க போறோம். சினிமா மூவிஸ். நம்ம சேனல்ல யூசுவலா அரசியல் கருத்துக்கள் நிறைய பேசியிருப்போம். ஆனா திரைப்படங்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த தேசத்துல திராவிட இயக்கம் வளர்ந்தது அதிகமாக நாடகங்கள் மூலமாக, தெருக்கூத்துகள் மூலமாக, கதை திரைப்பட வசனங்கள் மூலமாக அவங்களுடைய கருத்துக்களை இந்த திரைத்துறையில புகுத்தி மோனோபோலி மாதிரி இத்தனை ஆண்டுகளாக இந்த திரைத்துறையை ஆக்கிரமிச்சு வச்சு அவங்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்லப்பட வேண்டும், மற்ற கருத்துக்களுக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்காத வண்ணம் அந்த சிஸ்டம் இருக்கிறதுனால மட்டும்தான் தமிழ்நாடு இன்றளவும் திராவிட பிடியில் இருக்கிறது. அப்போ தேசிய அளவுல திரைப்படங்கள் எவ்வளவு முக்கியம் என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா இங்கு நீங்க தேசத்துக்கு ஆதரவாக உள்ளதை நடந்ததை நடந்தபடி இந்துக்கள் தாக்கப்பட்டதை நீங்க ஒரு படமாக எடுத்தா அதை நீங்க வெளியிட முடியாது. உங்களுக்கு 1008 பிரஷர் கொடுப்பாங்க. ஆனா நீங்க தேச விரோதமா இன்னும் கொஞ்சம் மோடியை கூட திட்டிக்கோங்க, எங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா அது பொலிட்டிக்கல். தேச விரோதமாக, இந்தியாவுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக இன்னும் வன்ம குணனோ ஏதாவது படம் எடுத்து வச்சீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு தடையுமே இருக்காது, டக்குன்னு வெளியில வந்துடும். வெளியில வந்ததோடு மட்டும் இல்லாம அந்த படம் நல்லா ஓடும். அந்த திரைப்படங்கள் ஓடுவதற்கான காரணம் ஒரு மேக்கிங்காகவே நல்லா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு தேசியவாத படம் அல்லது தேசியவாதி நடிச்ச இல்ல தேசியவாதி பற்றியான படம் வெளியில வராது. அப்படிதான் சமீபத்துல அஜய் என்ற ஒரு படம் இருக்குங்க. இது யோகி ஆதித்யநாத் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாற ஒரு படமாக எடுத்திருக்காங்க. आप सबको एक भय मुक्त प्रदेश देने के लिए உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றேன். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இந்த திரைப்படத்தை ஸ்கிரீனிங் கூட பண்ணாம, இப்படி ஸ்கிரீன் பண்ணி கூட பார்க்காம நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபிலிம் சர்டிபிகேஷன் போர்டு இருக்கு இல்லையா, அவங்க சான்றிதழ் கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார்கள். உலகத்துல எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமா? ஒரு படத்தை ஸ்கிரீன் பண்ணி கூட பார்க்காம சர்டிபிகேட் கிடையாது என்று சொல்லுவார்களா? ஆனா இங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இங்க சிஸ்டம் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறது, இந்த சிஸ்டம் யாருக்கு எதிராக செயல்படுகிறது, இந்த சிஸ்டம் அதை ஆக்கிரமித்து வைத்திருப்பது யார் என்ற கேள்வியை நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா கேட்டே ஆகணும். இந்த யோகி குறித்தான திரைப்படம் எதன் அடிப்படையில் எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, சாந்தனு குப்தா அவர்கள் நம்மளுடைய சேனல்ல கூட நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருப்பாரு. அவர் எழுதிய புத்தகம் த மாங்க் ஹூ பிகேம் சீஃப் மினிஸ்டர் என்று பார்ட் 1 அண்ட் த மாங்க் ஹூ டிரான்ஸ்ஃபார்ம்ட் உத்தரப்பிரதேஷ் என்று பார்ட் 2. இந்த புத்தகங்களின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஆனா மறுக்கப்பட்டது. இதை எதிர்த்து கோர்ட்ல அப்பீல் போயிருக்காங்க. கோர்ட் கிளாரிபிகேஷன் கேட்கறாங்க. இரு தரப்புக்கும் கூட்டி வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பத்தி ஒரு படங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் பத்தி கூட இங்க படம் எடுக்க முடியல. தமிழ்நாட்டில் எத்தனையோ திரைப்படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே ஒரு சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்கு. இங்க இந்து கடவுள்களை புண்படுத்தும் விதமாக இருக்கு, வயலன்ஸை ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு, ஹெவிலி பயஸ்டாக இருக்கு, உண்மைக்கு சற்று ஒவ்வாத கருத்துக்களை வச்சிருக்காங்க. அதுவும் பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கத்தை சம்மந்தமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பாயிண்டோட கிரிட்டிசைஸ் பண்ணா ஓகேங்க. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்து மோடி மேல அவதூறு பரப்புறமா இருக்கு. என்ன வேணா சொல்லுங்களேன், ஹிந்து தர்மத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, யாருக்கு எதிராக இருந்தாலும் சரி, நாங்க எப்படி படம் எடுத்தாலும் சரி, படத்தை படமா பாருங்க ப்ரோ அப்படிங்கிற ஒரு கூட்டம் வரும். அதே படத்தை படமா பாருங்க ப்ரோ கூட்டம் இப்ப என்ன சொல்றாங்க, யோகி பத்தி படம் வரக்கூடாது, அது நீங்க புல்டோசரை காட்டிடுவீங்க, நீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் எடுக்கக்கூடாது, அதுல ஒரு குறிப்பிட்ட மதத்தை தப்பா காட்டிடுவீங்க. நீங்க அடுத்து முக்கியமான படத்துக்கு வர இருங்க. விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி அவர்கள் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, ஒரு படம் டெல்லி ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. அதற்கு பிறகாக அந்த படத்தினுடைய பெயர் பெங்கால் ஃபைல்ஸ் என்று மாற்றி அமைக்கப்படுகிறது. சரியாக டைரக்ட் ஆக்ஷன் டே ஜின்னா நேரடியாக இந்துக்களை கொன்று குவிக்க சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. பெங்கால் முழுக்கவே இந்துக்களுடைய ரத்தம் வீதிகள்ல ஓடியது, ஒரு மிகப்பெரிய ஆறாக ஓடியது. அந்த நாள் அன்னைக்கு பெங்கால் ஃபைல்ஸ் என்ற அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை அவர் வெளியிடுவேன் என்று சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கிளைம் படி திஸ் இஸ் த போல்டஸ்ட் ஃபிலிம் எவர் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அவ்வளோ போல்டாக நடந்ததே சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோட என்னைக்கு எது நடந்தது என்று எல்லாமே ஆதாரத்தோட சொன்னா, அதற்கு இவங்க எந்த வென்யூல இருந்து கொல்கட்டாவில் அதை லான்ச் பண்றதாக இருந்தாங்களோ பொலிட்டிக்கல் பிரஷர் காரணமாக அந்த வென்யூ கேன்சல் பண்ணப்படுகிறது கடைசி நிமிஷத்துல. இத்தனைக்கும் அந்த ட்ரெய்லருக்கு அனுமதி இருக்கு. அந்த இடத்திற்கான அனுமதியை எழுத்துப்பூர்வமாக வாங்கி வச்சிருக்காங்க இந்த படக்குழுவினர். விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி அவர்கள் நேரடியாக கொல்கட்டாவில் போய் லேண்ட் ஆகிறாரு. லேண்ட் ஆன பிறகாக இல்ல இன்னைக்கு வென்யூ கேன்சல்ங்கறாங்க. दोस्तों मैं अभी कलकत्ता पहुंचा हूं। जैसा आप जानते हैं हमने डिसाइड किया था कि चाहे कुछ भी हो जाए
द बंगाल फाइल्स का ट्रेलर हम कोलकाता में लॉन्च करेंगे क्योंकि ये फिल्म डायरेक्ट एक्शन डे पर बेस्ड है और कल 16 अगस्त है और इससे ज़्यादा उपयुक्त कोई और जगह हो नहीं सकती है। लेकिन मैं जैसे ही यहाँ पहुँचा मुझे एक बुरी खबर सुनने को मिली और ख़बर ये है कि हमारा जो ट्रेलर है ये लॉन्च होने वाला था जैसे हर कोई ट्रेलर लॉन्च होता है एक सिनेमा हॉल में, और ये भारत की एक नामचीन बहुत बड़ी सिनेमा हॉल चेन है और हमारे पास सारी परमिशंस थी, सारा राइटिंग में कॉरेस्पॉन्डेंस था, इसीलिए तो हमारी सारी टीम यहाँ कोलकाता आई। लेकिन यहाँ पहुँचते ही साथ मुझे अभी पता चला है कि उस कार्यक्रम को रद्द कर दिया गया है और वो इसलिए कैंसिल किया गया है, उसकी एक्सक्यूज़ ये दी गई है जो कि राइटिंग में नहीं अनऑफिशियली दी जा रही है कि उनके ऊपर बहुत सारा पॉलिटिकल प्रेशर है और वो किसी भी तरह का पॉलिटिकल टर्मोइल नहीं चाहते हैं और चूंकि वो यहाँ पे सरवाइव कर सकें इसलिए उनके लिए सही नहीं होगा। मैं उनकी मजबूरी समझता हूँ, कोई भी बिजनेस हाउस क्यों ऐसा काम करेगा जिसके कारण उसको पॉलिटिकली आगे चल के बहुत मुसीबत हो। लेकिन सवाल ये नहीं है, सवाल ये है कि कौन है वो लोग, कौन सा है वो पॉलिटिकल प्रेशर, कौन सी है वो पॉलिटिकल पार्टी जो हमारी आवाज़ को सप्रेस करना चाहती है। அதுக்கப்புறமா ஒரு வென்யூல ட்ரெய்லர் லான்ச் பண்றாங்க. இந்த லான்ச் பண்ணத திரிணாமுல் காங்கிரஸ் தன்னுடைய போலீஸை ஏவி விட்டு அந்த வென்யூவை முடக்குறாங்க. எல்லா பர்மிஷன்ஸும் இருக்கு. இவங்க எதுவும் சட்டவிரோதமா கள்ளக்கடத்தல் பண்ணல. கள்ளக்கடத்தல் பண்றவன் பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவறவன் அவனெல்லாம் விட்டுருவானுங்க. இவங்க நேரடியா போய் ஒரு திரைப்படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் பண்ணக்கூடாது என்று அங்க இறங்கி மிகப்பெரிய அட்டூழியங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் லான்ச்சையே இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. திஸ் இஸ் அன்அஃபிஷியல், நாட் அஃபிஷியல். வாய்மொழி உத்தரவாக மேலேருந்து பிரஷர் வருது அப்படின்னு கிளைம் பண்றாங்க. யார் அந்த வாய்மொழி உத்தரவை போட்டது, எதன் அடிப்படையில் போட்டது? இந்த வங்க மண்ணானது இந்த தேசத்திற்கு எண்ணற்ற தேசபக்தர்களை கொடுத்த ஒரு மண். சுவாமி விவேகானந்தர்லேருந்து, அரபிந்தோலேருந்து, ரவீந்திரநாத் டாகூர்லேருந்து நிறைய பேர் சுதந்திர போராட்டத்திற்காக கொடுத்த ஒரு மண். அந்த மண்ணில் நடந்த ஒரு கலவரத்தை பற்றி, நடந்ததை எடுத்ததை பற்றி அந்த மண்ணிலே பேசக்கூடாது என்றால் எப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகார காட்டாட்சியம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதற்கு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்தாரு. விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி அவர்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாரு. நான் கூட பாத்தீங்கன்னா விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி அவர்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்கேன். அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. டைம் அண்ட் டேட் மட்டும் தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. அவங்க டீமோட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்களாகிய நீங்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், விவேக் அக்னிஹோத்ரி கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் உங்களுடைய சார்பாக அதை அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கான பதிலை பெற்றுக் கொடுக்கிறேன். இங்கு காஷ்மீர் ஃபைல்ஸ், பெங்கால் ஃபைல்ஸ், அதுக்கு முன்னாடி டாஷ்கெண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாருங்க. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் டாஷ்கெண்ட்ல ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட போனவர் மர்மமான முறையில் இறந்து போறாரு. அந்த மர்மம் முடிச்சு இன்றளவும் அவிழ்க்கப்படவில்லை. உலகத்துல இப்படி ஏதாவது காமெடி நடக்குமான்னு பாருங்க. ஒரு தேசத்தினுடைய பிரதமர், ரஷ்ய அதிபர் புதின் இருக்காருங்க, அவரு அமெரிக்காவுக்கு போறாரு. அங்க மர்மமான முறையில் இறந்து விட்டால் ஒட்டுமொத்த தேசமும் கொந்தளிக்காதா? யார் இதற்கு காரணம் என்று ரஷ்ய உளவமைப்பு நோண்டி நொங்கெடுத்திருக்காதா? ஆனா இந்தியாவுடைய ஒரு பிரதமர் ரஷ்யாவில் கொல்லப்பட்டிருக்காரு. அதற்கு யாரு காரணம் இன்று வரை தெரியவில்லை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு காமெடி, எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. காங்கிரஸ் ஆட்சி காலம் அப்படிதான் இருந்தது. அப்படி இந்த டாஷ்கெண்ட் ஃபைல்ஸ் என்ற படத்தை எடுத்தது இதே விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி அவர்கள் தான். அதனால விவேக் அக்னிஹோத்ரி போன்ற டைரக்டர்ஸுக்கு நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணலன்னா வரலாறு நம்மளை மன்னிக்காது. ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்திற்கு அவருக்கு எவ்வளவு டெத் த்ரெட்ஸ், உங்களை கொன்று விடுவோம் என்று மூளை முடுக்கெல்லாம் அவ்வளவு குரல்கள் கேட்டன. அவ்வளவு லைஃப் த்ரெட்ல இருந்தார். அவர் வெளியிலே நடமாட முடியாத அளவுக்கு அவ்வளவு மிரட்டல் விடுத்தாங்க. காரணம், அவர் உண்மையை பேசினார், காஷ்மீர்ல நடந்ததை பேசினார் என்பதற்காக அவருக்கு அவ்வளவு மிரட்டல்கள் விடப்பட்டது. அதுக்கப்புறமா பெங்கால்ல டைரக்ட் ஆக்ஷன் டே அப்பவும் சரி, பார்ட்டிஷன் அப்பவும் சரி, எவ்வளவு கொடூரங்கள் இழைக்கப்பட்டன அப்படிங்கிறத உள்ளதை அப்படியே ஒரு படமாக எடுத்தா எப்படி எடுப்ப? திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர் போடு போலீஸ் மேல அவ்வளோ பிரஷர். அவர் வன்முறையை தூண்டுறாராம், கலவரத்தை தூண்டுறாராம். அந்த படத்துல துர்கா தேவி இருக்காங்க இல்லையா, அம்மன் துர்கை, அவங்களுடைய இந்த சிலையை உடைச்சிட்டாங்களாம். அந்த சிலைக்கு சேதம் ஆயிடுச்சாம். இது சென்டிமெண்ட்ஸ், பெங்காலி சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணதான். உண்மையில் சிலையை உடைத்திருக்காங்க. 1946ஆம் ஆண்டு சிலை உடைக்கப்பட்டிருக்கு. அந்த யார் உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறவங்களுக்கு தெரியும். அந்த கலவரத்துல நடந்ததை அப்படியே சிலை உடைக்கப்பட்டிருக்குன்னு காட்டிட்டாங்க. அது சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ணதான். அப்ப நினைச்சு பாருங்க, சிலையை உடைத்தவர்களுக்கு எதிராக இவங்க பேச மாட்டாங்க. ஆனா சிலை உடைக்கப்பட்டிருக்கு, இந்துக்கள் நரவேட்டை ஆடப்பட்டார்கள் என்பதை பத்தி ஒரு படம் எடுத்தால் அது வன்முறை தூண்டுற விதமாக இருக்கு. ஒரு மதத்துக்கு எதிராக தான் இருக்கா. ப்ராபகண்டா ஃபிலிமா, பொய் செய்திகளை எடுக்கிறாங்களா? உண்மையில் யாருக்காவது ஒருவருக்கு தைரியம் என்றால் அந்த திரைப்படத்துல காட்டி இருந்தா எந்த சீன் பொய், இந்த சீன் பொய் என்று பாயிண்ட் பண்ணி ஒரு சீன் சொல்ல முடியுமா? இன்று வரை காஷ்மீர் ஃபைல்ஸ் ப்ராபகண்டா ஃபிலிம்,
அது வந்து ஒரு பொய்யான கதை என்று சொல்லக்கூடியவர்களால ஒரு சீன் கூட இப்படி நடக்கவில்லை என்று சொல்ல முடியல. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்துல கடைசியாக நந்தி மார்க் மேசகர் அப்படிங்கிற சம்பவத்தை மையமாக கொண்டுதான் எடுத்திருப்பாங்க. இந்த நந்தி மார்க் மேசகர்ல காஷ்மீர் பண்டிட்ஸ்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒரு அகதிகள் முகாம் மாதிரி ஒரு இடம் அது. அந்த இடத்துக்கு இந்திய ராணுவத்தினுடைய யூனிஃபார்ம்ல வந்த பயங்கரவாதிகள் எல்லார்ட்டையும் அப்படியே பேசுறாங்க. காஷ்மீர் பண்டிட்டுகளை மட்டும் தனியாக செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறாங்க. அங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்கல்ல, அதுல காஷ்மீர் பண்டிட்ஸை மட்டும் தனியாக செக்ரிகேட் பண்ணி எடுத்து ஒவ்வொருவராக கேட்டு கொள்றாங்க. இப்ப பெஹல்காம்ல நடந்தது பாத்தீங்களா, மதத்தை கேட்டு கொன்றது. அதே மாதிரிதான் நந்தி மார்க் என்ற ஒரு இடத்துல நீ காஷ்மீர் பண்டிட்டா, நீ காஷ்மீர் பண்டிட்டா, நீ பண்டிட்டான்னு நீ ஹிந்துவா என்று கேட்டு கொண்டிருந்தாங்க தீவிரவாதிகள். அதைத்தான் அவங்க காட்டியிருப்பாங்க. என்ன டேட் நடந்தது, என்ன கிழமையில் நடந்தது எல்லாமே நம்மளால பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்படி நடந்ததை தான் காஷ்மீர் ஃபைல்ஸ்ல எடுத்திருக்காங்க. அப்படி இன்னொரு உண்மை சம்பவத்தை பெங்கால் ஃபைல்ஸாக எடுத்தால் எங்கு மக்களுக்கு உண்மை தெரிந்து விடுமோ என்ற அச்சத்துல எல்லாரும், குறிப்பாக இந்த திரிணாமுல் காங்கிரஸ் சர்வாதிகாரி மம்தா பானர்ஜி அவர்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இப்போ அடுத்ததாக 3வது திரைப்படம். ஆல்ரெடி ஒரு வீடியோல இந்த திரைப்படத்தை பத்தி விரிவாக பேசியிருந்தேன். அதான் உதய்பூர் ஃபைல்ஸ் என்ற திரைப்படம். எப்படி ரிலீஸ் ஆன 3 நாள்ல இதை நீதிமன்றம் தடை செய்தது என்று பார்த்தோம். அப்படி என்ன எடுத்துட்டாங்க இந்த உதய்பூர் ஃபைல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல கண்ணையாலால் என்ற ஒரு டெய்லர், சாதாரண டெய்லருங்க அவரு, ஃபேஸ்புக்ல ஐ சப்போர்ட் நூபுர் சர்மா அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டாராம். அதற்காக தீவிரவாதிகள் அவருடைய கடைக்குள்ள புகுந்து கஸ்டமர் போல, நான் வந்து ஒரு கஸ்டமர் துணி தைக்கணும்னு உள்ள போய் அளவுலாம் எடுக்கிறாரு அந்த டெய்லர் இந்த கஸ்டமர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா அவரை கொலை செய்து விட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க, செல்ஃபி கேமரால ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த ஒரு நிலைமை, இந்த கத்தி இருக்கு இல்லையா, கண்ணையால் லாலுடைய கழுத்துக்கு வந்த கத்தி நாளைக்கு நூபுர் சர்மா கழுத்துக்கு வரும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கழுத்துக்கு வரும் என்று ஓப்பனாக மிரட்டல் விடுக்கிறாங்க. வீடியோ ஆதாரம் இருக்கு. ஆனா அதை பத்தி ஒரு திரைப்படம் எடுத்தா அதற்கு தடை விதிக்கக்கூடிய சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை என்னன்னு சொல்வது? அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுத்த திரைப்படம் அட்டர் ஃபிளாப் ஆகியிருக்கு. லிட்டரலி சொல்லப்போனா வசூலே செய்யவில்லை. பின்ன பேன்னா எப்படி வசூல் செய்ய முடியும்? சோ அடுத்து ஒரு இயக்குனர் நடந்ததை, இந்துக்கள் இங்கு நரவேட்டை ஆடப்படுவதை ஒரு திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் எப்படி எடுப்பாரு? எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டு இருக்குன்னா எப்படிங்க எடுப்பாரு? நீங்க எடுப்பீங்களா? நம்ம திரைப்படம் இவ்வளவு காசு போட்டு எடுக்கிறோம்னா அந்த காசு நமக்கு திருப்பி வராது, கடல்ல உப்பை கொட்டின மாதிரி அப்படியே மறந்துட்டு வர வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் நீங்கள் படம் எடுப்பீங்களா? யாருமே எடுக்க மாட்டாங்க. இதைத்தான் அவங்க சாதிக்க நினைக்கிறாங்க. யாருமே இங்கு திரைப்படங்கள் எடுக்கக்கூடாது, தேசியவாத திரைப்படங்கள் எடுக்கக்கூடாது, இந்துக்கள் எப்படி இங்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று காட்டக்கூடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய ப்ராபகண்டா அதை பெடல் பண்ணக்கூடிய 4-5 டைரக்டர் அவங்க மட்டுமே திரும்ப படம் எடுக்க வேண்டும், மக்களை மூளைச்சலவை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராகத்தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். ஸோ திரைப்படங்கள் எந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி, அந்த தேசியவாத திரைப்படம் வந்தால் தயவு செய்து அதற்கு ஆதரவு அளியுங்கள். நம்மளுடைய குறைந்தபட்சமா நம்மளால அது மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. நிதி உதவி பண்ண முடியுமா? இன்னும் மேக்ஸிமம் ஒரு டிக்கெட் எடுத்து போய் படம் பார்க்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். கிரவுட் ஃபண்டிங் பண்ண முடியுமா? அது உங்களுடைய சாய்ஸ். சொந்தமாக திரைப்படம் எடுக்க முடியும், அவ்வளோ சக்திக்கு நம்மள்ட்ட கிடையாது. அப்போ இது போன்ற டைரக்டர்ஸ் முன் வரும்போது அவங்களோட தோளோடு தோல் நின்று கடினமான சூழலில் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதுதான் நாம் அதிகபட்சமான செய்யக்கூடியது. அதனால ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் என்று கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். வந்தே மாதரம்.